ஒரு கிராமத்தில் ரோடு ஓரத்தில் ஒரு குடிசை வீடு இருக்குங்க. அந்த குடிசை வீட்டில் ஒரு அம்மா, அப்பா, குழந்தைன்னு 4 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த அப்பா வெயில் மழைன்னு பார்க்காம எல்லா கஷ்டமான வேலையும் செஞ்சுட்டு வராரு. அம்மாவும் அதே தாங்க, வயலில் போய் வேலை செய்து, வீட்டில் வேலை செய்து, ஏன்னா எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. இவங்க எல்லாம் எதுக்காக செய்யறாங்க? தன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய படிப்புக்காகவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்றைக்கு அதனால நம்ம பசங்க பெரிய ஆளாகி நல்லா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை. வருஷங்கள் பல ஆயின, பசங்களும் வளர்ந்தாங்க, நல்ல பட்டம் வாங்கினாங்க, பெரிய வேலைக்கு போகிற நிலைமையும் வந்துட்டாங்க. இதையெல்லாம் நம்ம மங்கி பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பசங்க 2 பேரும் வேலை கிடைச்சிடுச்சு, நாங்கள் வெளியூர் போகிறோம் அப்படின்னு அப்பா அம்மா கிட்டே சொல்ல வராங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம பட்ட கஷ்டம் வீணாகலை, பசங்க வேலைக்கு போகிறாங்க, நல்லபடியாக இருப்பாங்கன்னு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஊருக்கு போன பசங்க அங்கேயே அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு, தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க. ஆனால் யாருமே இவங்கள பார்க்க வரல. இவங்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாச்சும் நம்ம பேரன் பேத்தி நம்ம பசங்க நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. திடீர்னு பாட்டிக்கு என்ன ஆகுதுன்னா, உடம்பு முடியாமல் ஆயிடுது. தாத்தா ஓடி வந்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே எங்கே ஓடி ஹெல்ப் கேட்குறாரு, ஆனால் யாருமே உதவிக்கு வரல. இதையெல்லாம் நம்ம மங்கி பார்த்துட்டு இருக்கான். எப்படியாச்சும் நம்ம பாட்டியை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்ற முடிவோடு போராடுறான். அதே போல் அவன் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியை காப்பாற்ற நிறைய பணம் செலவாகுன்றாங்க. தாத்தா அழுகுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே மங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வைக்கிறான். நம்ம பாட்டியை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரி செய்வோம் அப்படின்றாங்க. இவங்க எதுக்காக பாட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த மங்கி தாத்தா பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டுருக்கான். அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறான். இவங்க இந்த மாட்டுக்கு புல்லு கொடுக்கறது, பூனைக்கு சாதம் போடுறது, காக்காவுக்கு அரிசி போடுறதுன்னு எல்லா வகையிலையும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாடு என்ன பண்ணுதுன்னா, பாலை கறந்து மக்கள்கிட்ட எடுத்துமே கொடுத்து அதில் வர காசையெல்லாம் சேர்த்து வைக்கிது. பூனையும் அதே போல் மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் அடக்கி வச்சு அதில் வர காசு சம்பாதிக்குது. காக்கா என்ன பண்ணுதுன்னா, கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த ஓனர்கிட்ட இருந்து காசு வாங்கி காசு இதெல்லாம் சம்பாதிக்குது. நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ஷா வண்டி ஓட்டுது. குரங்கு கஷ்டமான வேலையான மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு காசு எல்லாம் சம்பாதிக்குது. இவங்க எல்லாரும் நைட்டு ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து காசு எல்லாரும் ஒன்றா எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனவுடனே என்ன ஆகுதுன்னா, டாக்டர்கிட்ட கொடுத்து பாட்டியை காப்பாற்றிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டி நல்லபடியாக குணமாயிட்டாங்க, இனி நீங்கள் பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாட்டி இந்த விலங்குங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ஒரு சந்தோஷம். இப்போது அந்த வீட்டில் தனிமை இல்லைங்க, அன்பு மட்டுமே உள்ளது. என்னதான் மனுஷங்க மறந்தாலும் உயிரினங்கள் என்றைக்கும் மறக்காதுங்க. இந்த கதை உங்கள் மனசை தொட்டு இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.